எனக்கு சின்ன வயசுலேருந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயம் வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயம் நடக்கல. அதெல்லாம் இந்த ரோடுக்கிட்ட தான் மேக்ஸிமம் நான் இந்த ரோடுக்கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தாவோட மிச்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த ரோட்டில் வந்து. நிறைய நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறது வந்து எங்கள் தாத்தா தான். ஓகேயா? ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட பேசுகிறதா இருக்கட்டும், ஒருத்தர் எப்படி பழகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து எங்கள் தாத்தா தான். சரியா? இப்போ இந்த ரோட்டில் வந்து ஒரு சம்திங் ஒரு கல் கிடந்தாலும் அந்த கல் எடுத்து வீச சொல்லிடுறது எங்கள் தாத்தா தான். அதெல்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் தாத்தா தான். நிறைய பழைய பாடல்கள் படிச்சுட்டு போவார் இந்த ரோட்டில். அந்த ஞாபகம்லாம் ரொம்ப சூப்பர். சின்ன வயசில் நடந்து போகிறது தாத்தாவோட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஞாபகம்லாம். நிறைய நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்ககிட்ட எப்படி பழகிறது, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அவங்க கெட்டதே நினச்சாலும் நீ எப்பயும் நல்லதே நினை, அது என்றைக்கும் ஒரு நாள் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஸ்பெஷல் எங்கள் தாத்தா எனக்கு. ஓகே, ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவோட வளர்ந்ததை விட நான் எங்கள் தாத்தாவோட வளர்ந்தது தான் ரொம்ப கூட. ஆனால் நிறைய விஷயம் அம்மா அப்பாவோட 2 பேரும் சமம் தான். ஆனால் 2 பேருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்பயுமே. அதனால தான் நானும் இப்போ இப்படி இருக்கிறேன். ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அழகாக இந்த ஒரு கிளைமேட் இருக்குல்ல, பின்னுக்கு பாருங்கள் பேக்ரவுண்ட் கிளைமேட் ஒவ்வொன்றும் மாறும்போது அவ்வளோ சூப்பருங்க. இங்கே பாருங்கள் பின்னுக்கு இந்த மலை இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் மிச்சம் நடந்து தான் வாரது இந்த ரோட்டில். ரொம்ப அழகான ஏரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தால் பாருங்கள் கல்க்கு அந்த போர்டு ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது இங்கே இருந்தால் அழகுங்க. என்ன அதுதான் சொல்லுவாங்க, சொந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அழகு அவ்வளோதான், செம்ம அழகு. இதெல்லாம் ஓகே, ஆசையாக இருக்குது. பட் இந்த கிளைமேட்டில் பார்க்க அதை விட பெட்டராக செம்மையாக இருக்குது. பட் ரொம்ப வெயில் அடிக்கும் போது இந்த டைம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாக நீளமாக இருக்கும், இந்த பக்கம் மழை ஃபுல்லாக க்ரீன் ஆயிரும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர். எனக்கு ஆசைங்க, அதனால தான் அந்த வீடியோலாம் போட்டுக்கிறேங்க. பார்ப்போம். அழகான பிளேஸில் அடுத்தது நிறைய பேர்த்துக்கு நிறைய நல்லது செய்யணும் எனக்கு, அவ்வளோதான். பட் நானும் ஓரளவு கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தெரியல, நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிறது வந்து என்னை விட்டு பர்சனலான ஒரு விஷயம் உண்டு. நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் 4 பேர்த்துக்கு எப்படியாச்சும் நல்லது செஞ்சிடணும் அப்படிங்கிறது வந்து என்னை விட்டு மேக்ஸிமம் நான் என்னோட செலரி காசை கூட நான் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து எடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால இப்போ இந்த ரோட்டில் கல்கனை தான் போய்க்கிருக்கோம். நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர நேரம் அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் போயிட்டு வருவோம் சொல்லி, லீவு வேறு கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் மிச்ச நாள் போயிட்டு ஸ்கூலுக்கு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு தர்ஷன் வரேன்னா, இப்போ நவீன் வரேனாரு. 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதான் இன்றைக்கி. ஓகே, இங்கே பாருங்கள் கிளைமேட்டு சூப்பரில்.